வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 48வது அத்தியாயம் அப்லோட் செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது 48வது அத்தியாயம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு. பானுமதியை போன்ற பைத்தியக்காரி உலகத்தில் உண்டா? ஜமீன்தார் கடனில் மூழ்கி போனால் என்ன, அத்துடன் தானும் அழிந்துவிட வேண்டுமா? கடனில் அமுங்கிக் கொண்டே போகும் ஒரு மனிதனை கை தூக்கிவிடத்தான் சாத்தியப்படுமா? நகைகள் அவ்வளவையும் கொண்டு போய் கடையில் பாதி விலைக்கு விற்க அவளுக்கு மனசு எப்படித்தான் வந்தது? ஒரு மூக்கு திருகாணி கூட பாக்கி இல்லாம சகலத்தையும் கடையிலே உதறிவிட்டாளே, அத்துடன் போச்சா? பேங்கில் இருந்த ரொக்கம் எல்லாத்தையும் அல்லவா எடுத்து கொண்டு போய் அந்த பாவியின் காலில் சமர்ப்பித்து விட்டால் நாளைக்கு ஏதாவது நேர்ந்தால் அவர்களின் கதி என்று பலவாரி எண்ணி மனம் குமரிய மரகதம்மாள் வாயிலுக்கும் உள்ளுக்குமாக அடிக்க ஒரு தடவை நடந்து கொண்டிருந்தாள். வண்டியிலிருந்து இறங்கிய மகளின் முகத்தை கவனித்த மரகதம்மாள் ஜமீன்தார் வீட்டில் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை கனப்பொழுதில் ஊகித்து கொண்டாள். வீரென்று உள்ளே நுழைந்த மகள் ஏதோ நினைத்து கொண்டவள் போல் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, யாராவது வந்தால் எனக்கு உடம்பு சுகமில்லைன்னு அனுப்பிவிடு என்று உத்தரவிட்டாள். யார் வரப்போறாங்க நம்மளை பார்க்க? அவர் அந்த ஜமீன்தார் தான் வந்தா வரப்போறார் என்று முணுமுணுத்தாள் தாயார் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு. அவரைத்தான் சொன்னேன், வந்தால் எனக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு அனுப்பிவிடு. எனக்கும் ஜமீன்தாருக்கும் இனிமேல் ஒருவித சம்பந்தமும் இல்லை. நாளை வண்டிக்கு நாம் மெட்ராஸ் போக வேண்டும். நான் என் சாமான்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்கிறேன். நீ மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டியது என்று பெண் படப்படவென்று கூறியதை கேட்ட மரகதம்மாளின் உதடுகளில் ஓர் இகழ்ச்சி புன்னகை ஜனித்தது. இந்த முடிவு நாளை காலை வரை நிச்சயமா என ஏகத்தாளமாக தாயார் கேட்டது. மகள், நிச்சயம். இனி நம் வீட்டுக்கு ஜமீன்தார் வரமாட்டார். வந்தாலும் நான் உள்ளே விட போவதில்லை. சரிதானே அம்மா என்று நிதானமான குரலில் கூறிவிட்டு மேலே சென்றாள். திடீரென்று இத்தனை நாளும் இல்லாம பானுமதிக்கு மாத்தூர் ஜமீன்தார் மீது மனக்கசப்பு ஏற்பட நடந்த விஷயம் என்ன? வீட்டை விட்டு ஓடிப்போன அவரது மனைவி திரும்பி வந்து விட்டாலோ? இப்படி பலவாறு தனக்குள்ளே எண்ணி குழப்பமடைந்த மரகதம்மாள் அதை பற்றி தனது மகளிடமே கேட்டு தெரிந்து கொள்வதென்று முடிவு செய்து கொண்டாள். பானுமதி மாடியில் தானே இருக்கிறாள் என்று கேட்டுக்கொண்டு அவசரமாக உள்ளே வந்த மாத்தூர் ஜமீன்தாரை கண்டதும் மரகதம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டது. வேகமாக மாடி அறை பக்கம் திரும்பிய ஜமீன்தாரை கண்ட அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பானுமதிக்கு உடம்பு சுகமில்லை, அதனால் என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாது நிறுத்தினாள் அவள். சற்றென்று திரும்பிய புஷ்பநாதன், அப்படியா, இந்த நாடகம் என்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று ஏகத்தாளமாக கேட்டான். அனல் பொறி பறக்கும் ஆத்தூர் ஜமீன்தாரின் கண்களை கண்ட மரகதம்மாளின் தைரியம் எல்லாம் பஞ்சாய் பறந்தோடி விட்டது. பயத்தில் உலர்ந்து போகவே பதில் கூற முடியாது அவள் ஜமீன்தாரை பார்த்து விழித்தாள். பெட்டியினுள் புடவைகளை ஒழுங்காக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த பானுமதி கதவை தட்டும் சத்தம் கேட்டு ஓடி வந்து கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்த புஷ்பநாதனின் முகம் ரத்தம் போல் சிவந்திருந்தது. உனக்கு உடம்புக்கு சுகமில்லை என்றளவா நினைத்தேன் என்று ஏகத்தாளமாக கேட்ட ஜமீன்தார் கையில் இருந்த தந்த பெட்டியை மேஜை மீது டக்கென்று சத்தத்துடன் வைத்தான். அதை கண்ட பானுமதி திடுக்கிட்டு போனாள். இந்தா உன் பணம் என மூஞ்சியின் மீது அவள் கொடுத்த பணத்தை வீசி எறிந்து விட்டதை போல் இருந்தது அவளுக்கு அந்த செய்கை. என் தாயார் உன்னை மரியாதை குறைவாக பேசியதை பற்றி மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சமூக கட்டுப்பாடுகளில் ஊறிப்போன மனம் படைத்த அவளிடத்தில் பரந்த நோக்கங்களை எதிர்பார்க்க முடியாதுதான். அதற்காக நான் வருந்துகிறேன். என்ன கஷ்டம் நேரிட்டாலும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக் கொள்வது எங்கள் குலத்தில் கேட்டீராத விஷயமாகையால் உன் பணத்தை உனக்கே திருப்பி கொண்டு வந்து விட்டேன். இனி நீ உன் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம். உன்னை ஒரு விதத்திலும் நிர்பந்தம் செய்ய மாட்டேன். விருப்பமில்லாதவர் வீட்டுக்குள் நுழைவதை காட்டிலும் தற்கொலை செய்து கொள்வார்கள் மாத்தூர் வம்சத்தவர்கள் என்று சாந்தமாக கூறிய புஷ்பநாதன் பானுமதியை ஒரு கணம் ஆர்வத்துடன் பார்த்தான். அடுத்த நிமிஷம் தடதடவென்று மாடிப்படியில் இறங்கி செல்லும் அவனது காலின் ஓசை கேட்டது.
தனக்கும் புஷ்பநாதனுக்கும் இடையே தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சுவர் எழுந்து விட்டதை உணர்ந்த பானுமதியின் நெஞ்சம் பகீர் என்றது. நமது நாடகம் இத்துடன் முடிந்து விட்டதத்தான் என்று அவளாக முடிவு சொல்லும்பொழுது எத்தனை மன உறுதியுடன் இருந்தால், ஆனால் தங்களுக்குள் இருந்த உறவு இனி அற்றுவிட்டது என்பதாக பொருள்பட அவன் கூறுகையில், ஏன் பானுமதியினால் தாங்க முடியவில்லை அத்தான் என்று அவளது நெஞ்சு நின்று எழுந்த தாவ குரல் வீடு முழுவதும் கணீர் என ஒலித்தது. வழக்கமாக வெளியேறி கொண்டிருந்த புஷ்பநாதன் பின்னால் அத்தான் என்று அலறிக்கொண்டு பானுமதி கீழே இறங்கி ஓடி வந்தாள். பூழியை கிளப்பிக் கொண்டு வெகு தூரத்தில் மறைந்துவிட்ட காரிலிருந்து அவளது காதுகளில் அவளது அபய குரல் கேட்கவில்லை போலும். கார் சென்ற திக்கையே பார்த்து கொண்டு வாசலில் நின்ற பானுமதியின் ஏக்க முகத்தை கண்ட தாயார் மரகதம்மாள், நான் சொன்னேன், அப்படியும் அந்த ஜமீன்தார் உள்ளே நுழைந்து விட்டார். அவருடன் சண்டை போடுவதென்றால் அப்பப்பா பயமாயிருக்கு என்று முடித்தாள். நீ அப்படி மரியாதை குறைவாய் அவரிடம் பேசி இருக்கப்படாதம்மா, அவர் மனம் வருத்தப்பட்டு கொண்டு போகிறார் என்று முடித்த பானுமதி துக்கம் தாங்காது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். ரொம்ப ஒழுங்குதான் போ, உன் பேச்சு, நீ தானே அப்படி சொன்ன என்று தாயார் இறைந்தாள் பதிலுக்கு கோபத்துடன். ஆமாம், சொல்ல சொன்னேன், புத்தி கெட்டு போய் சொல்ல சொன்னேன், அது தப்புத்தான் என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்த மகள் வேகமாக உள்ளே ஓடி ஊஞ்சல் பலகை மீது படுத்து கொண்டாள். அன்று இரவு நடுநிசையில் தூக்கத்தின் நடுவில் வீழ்த்து கொண்ட மரகதம்பாள் சத்தம் அந்த பக்கம் பார்த்தாள். பானுமதி படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு அரற்றி கொண்டிருந்தாள். பானு, என்னம்மா, தூங்கலையா என தாய் மெதுவாக கேட்டாள். உடம்பை என்னவோ பண்ணுதமா என்று மகள் கூறியதை கேட்டு திடுக்கிட்ட மரகதம்மாள் படுக்கையில் நின்று வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்து மகளிடம் ஓடினாள். ஜுரம் கூட இல்லையே, உடம்பை என்னம்மா பண்றது என்று தாயார் அன்புடன் மகளின் கன்னத்தை வருடினாள். நெஞ்சில் பொறுக்க முடியாத வலியம்மா, மத்தியானம் பிடிச்சு தூங்க முடியலை, சரியாக போயிடும்னு பார்த்தேன், மேலே வலி ஏறிக்கொண்டே போகுது என்று திணறிய பானுமதி தன் முகத்தை தாயின் மார்பில் புதைத்து கொண்டாள். என்ன அசட்டு காரியம், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? இரு, கொஞ்சம் தவிடு வறுத்து கொண்டு வந்து ஒத்தடம் போடுறேன் என்றாள் தாயார். 2 நாட்கள் சென்றன. பானுமதியின் நெஞ்சு வலி மரகதம்மாளின் வைத்தியத்தால் குறைந்ததாக தோன்றவில்லை. மகள் மூச்சுவிட சிரமப்படுவதையும் அவள் முகம் கருத்து காணப்படுவதையும் கண்டு திகழடைந்த மரகதம்மாள் பக்கத்தூரில் இருந்த டாக்டரை வரவழைத்தாள். பானுமதி படுக்கையை நின்று எழுந்திருக்கவே கூடாது, மருந்துகள் சாப்பிட வேணும் என கடும் உத்தரவிட்டு விட்டார் டாக்டர். நோயாளி என பானுமதி படுக்கையில் படுத்து 1 மாத காலம் விரைவில் ஓடி போய்விட்டது. கண்ணை இமைகள் காப்பது போல் மரகதம்மாள் மகளை கவனித்து கொண்டாள். வேளா வேலைக்கு மருந்துகளை தம் கைகளாலேயே கொடுத்தாள். ஆனால் பானுமதியின் முகத்தில் கொஞ்சம் கூட தெளிவின் ரேகை காணப்படவில்லை. என்ன வியாதி இது என்று மரகதம்மாள் கவலைக்குள்ளானாள். மகளின் இருதயத்தை ஏக்க புழு மெல்ல அரித்து கொண்டிருப்பது அவளுக்கு விளங்காததில் ஆச்சரியம் என்ன? அத்தியாயம் 49. சீக்கிரம் மனஸ்தாபப்பட்டு கொள்ளவும் சீக்கிரத்தில் பெரும் சிநேகிதர்களாகவும் பெண்களால் தான் முடியும் என்பதை நிரூபிப்பவர்கள் போல் காஞ்சனையும் சீதாவும் விரைவில் மனஸ்தாபங்களை மறந்து அத்தியந்த சிநேகிதர்களாயினர். உடம்பு குணப்பட்டதும் காஞ்சனையை திருவ ஆசிரமத்திற்கு அழைத்து போவதற்காக வந்த ஞானாம்பாளை டாக்டர் சீதா தனியாக ஒரு அறைக்குள் அழைத்து கொண்டு போய் 1/2 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாள். காஞ்சனை சீதாவை விட்டு தனியா ஆசிரமத்திற்கு போக வேண்டுமே என்ற கவலையிலும் சீதாவும் சகோதரியும் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்ற ஆவலிலும் இருப்பு கொள்ளாது ஆஸ்பத்திரி படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். முடிவாக தன்னை காண வந்த சீதாவிடம் காஞ்சனை, உங்களை விட்டு போக வேண்டும் என்று மனம் துக்கப்படுகிறது, இருந்த போதிலும் நான் அங்கே போய்த்தானே இருக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் சொன்னாள். அது சமயம் அங்கே வந்த சகோதரி ஞானாம்பாள், டாக்டர் சீதா உன்னை தம்முடன் வைத்து கொள்ளப் போவதாக என் அனுமதியை கேட்டார். நீங்கள் ஏற்கனவே ஒருவரையொருவர் அறிந்தவர்கள், உறவினரும் கூட. உனக்கும் அவருடன் இருப்பதில் ஆட்சேபனை இல்லை என்ற பல காரணங்களை முன்னிட்டு உன்னை விட்டு போக நேரிடுகிறது. நீ இங்கே இருந்தாலும்
சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. எங்கள் ஆசிரமத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள் காஞ்சனா என்று புன்னகை பூத்தாள். காஞ்சனைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. டாக்டர் சீதா தன்னை பற்றி தான் அவ்வளவு நேரமும் சகோதரியிடம் வாதாடி இருக்கிறாள். பாவம் சகோதரி, எத்தனை பிரியமான ஸ்திரீ. கஷ்ட காலத்தில் அடைக்கலம் அளித்த அவரை மறக்க முடியுமா என பலவிதமாக எண்ணிய காஞ்சனை மனவீழ்ச்சியுடன் உங்களை மறந்து விடுவது என்பது சாத்தியமா என்று மெல்ல கூறினாள். டாக்டர் சீதாவிற்கு ஆஸ்பத்திரியில் அளித்திருந்த விடுதி ஒரு சிறு வீடு. அந்த வீட்டுக்குள் நுழைந்த காஞ்சனையின் மனத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் ஒருங்கே எழுந்தன. சீதா, நீங்கள் சகோதரியிடம் என்ன கேட்டீர்கள்? என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளுவீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என வெகுளியாக பேசிய காஞ்சனை அங்கிருந்த நாட்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். காஞ்சனை எனக்கு உறவினள். அவள் என்னுடன் வசிக்க அனுமதிக்க வேண்டும். அவள் கணவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபம் நீங்கி அவள் சந்தோஷமாக இருக்கும்படி நான் முயற்சிகள் செய்வேன் என்றேன் என்று சீதா முடிப்பதற்குள் காஞ்சனையின் முகம் பயத்தினால் சோபை எழுந்தது. சீதா, என்னை நீங்கள் மறுபடியும் ஆத்தூருக்கு அனுப்புவதற்காகத்தான் உங்களுடன் வசிக்கும்படி ஏற்பாடு செய்தீர்களோ என்று கவலையுடன் கேட்டாள் காஞ்சனை. அவளது முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி குறிகளை புரிந்து கொண்ட சீதா மிகவும் சாந்தமாக, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்த மாட்டேன். உங்களுடைய சகோதரர் இருக்குமிடம் தெரியும் வரை என்னுடன் இருங்கள். பிறகு உங்கள் இஷ்டப்படி செய்யலாம், சரிதானே என்று கூறிவிட்டு எழுந்திருந்தாள். 2 மாதங்கள் சென்றன. சீதாவுடன் சந்தோஷமாக கால கழித்தாலும் காஞ்சனையின் மனத்தில் விவரிக்க முடியாத ஓர் ஏக்கம் குடிக்கொண்டிருந்தது. வாஸ்தவமே, எத்தனை நிம்மதியான சூழ்நிலையிலும் அவள் மனத்தை அரித்து தின்றது மோகனின் ஞாபகம். குழந்தை எத்தனை பெரியவனாகி இருப்பான், எவ்வளவு பேசுவான் இப்பொழுது என்றெல்லாம் மகனை பற்றி எண்ணி பெருமூச்சு விடுவாள் காஞ்சனை. காஞ்சனையின் முகத்தில் ஏற்படும் துன்ப சாயலை அவ்வப்பொழுது சீதா கவனித்தாலும் கவனிக்காதவள் போல் இருந்து விடுவாள். அன்று சாயங்காலம் வீட்டை அடைந்த சீதா மிகவும் அவசரமாக காஞ்சனையிடம் ஓடி வந்து, காஞ்சனா, நாளைக்கு நான் இங்கிருந்து வெளியூர் போக நேரிடும். திரும்பி வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம். அதுவரை நீங்கள் தனியாக இங்கே இருக்க போகிறீர்களா அல்லது என்னுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டாள். என்னை விட்டு நீங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் சீதா என்று திடுக்கிட்டு கேட்டாள் காஞ்சனை. அடுத்த ஜில்லா முழுவதும் நெருப்பை போல் காலரா பரவி ஜனங்கள் 100 கணக்கில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். வைத்தியர்களின் உதவி தேவை என்று அங்கிருந்த ஆஸ்பத்திரிகளுக்கு வந்திருக்கும் அழைப்புக்கு இணங்க சிலர் இங்கிருந்து உதவிக்கு கிளம்புகிறோம். அதில் நானும் ஒருத்தி என்றாள் சீதா புன்னகையுடன். காலரா வியாதியா? ஐயோ, அங்கே நீங்கள் போனால் என்று காஞ்சனை பயத்துடன் கேட்டாள். வேண்டிய பாதுகாப்புகள் எடுத்துக்கொண்டு போவோம். வியாதிகளை கண்டு வைத்தியர்கள் பயப்பட முடியுமா என்று சிரித்தாள் சீதா. அப்படியானால் நானும் உங்களோடு வருகிறேனே. நான் இங்கே தனியாக இருக்க முடியாது. என்னையும் அழைத்து கொண்டுதான் போக வேண்டும் என்று சிறு குழந்தையை போல் பிடிவாதம் செய்தாள் காஞ்சனை. நன்றாயிருக்கிறது பிடிவாதம். உங்களுக்கு காலரா வந்து விட்டால் என்று கேட்டாள் சீதா. உங்களுக்கு வந்து விட்டால் என்று திருப்பி கேட்டாள் காஞ்சனை. எத்தனை தடுத்து கூறியும் மறுத்துவிடவே தவிர்க்க முடியாத காஞ்சனையுடன் சீதா மறுநாள் காலை ஊருக்கு கிளம்பினாள். சீதாவின் வைத்திய உதவிக்கென்று தனியாக பிரித்து கொடுக்கப்பட்ட கிராமங்கள் 3. 3லும் காலரா நோய் உச்சத்தில் வியாபித்து கொண்டிருந்தது. வைத்தியரை வரவேற்க ஊருக்கு வெளிப்புறத்தில் தயாரிக்கப்பட்டிருந்த சத்திரத்தில் சீதாவும் காஞ்சனையும் 2 வேலைக்காரர்களும் வந்து இறங்கினார்கள். இதை கேள்வியுற்ற கிராம முன்சீப் ஓடி வந்து தமது வேலைக்காரர்களுடன் பல சௌகரியங்கள் செய்து கொடுத்தார். பக்கத்து கிராமங்களை விட முதலில் நீங்கள் வைத்திய உதவியை இந்த கிராமத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றார் கவலையுடன் கிராம முன்சீப். அப்படியா, இந்த கிராமத்தில் டாக்டரே இல்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் சீதா. சுற்று வட்டாரத்திற்கே இங்கே ஒரு டாக்டர் தான் இருந்தார். பாவம், சிறு வயதானாலும் ரொம்ப அனுபவசாலி, தயால குணவான். ராவும் பகலும் விடாது உழைத்து அனுப்பினால் நேற்று சாயங்காலத்திலிருந்து அவருக்கும் காலரா வந்துவிட்டது. அவர் நிலை மிகவும் அபாயமாக இருப்பதனால் பக்கத்து டவுனுக்கு டாக்டர் ஒருவரை அழைத்து வர ஆள் அனுப்பியிருக்கிறோம். அவர் வருவதற்குள் ஏதாவது நேர்ந்து விட்டால் என்று கவலைப்படும் முன் நீங்களே சமய சஞ்சீவி போல் வந்து விட்டீர்கள் என்றார் கிராம முன்சீப். முதலில் டாக்டரை போய் பார்க்க வேண்டும். வீட்டில் அவர் ஒருவருக்குத்தான் காலராவா? இன்னும் யாருக்காவது இருக்கிறதா என்ற
அனுதாபத்துடன் வினவிய சீதா தனக்கு வேண்டிய வைத்திய சாமான்களை அவசரமாக பெட்டிக்குள் எடுத்து வைத்து கொண்டாள். அவருக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. நல்ல வேளையாக அவருடன் கூட இருந்த கிழவரை புத்திசாலித்தனமாக வேற ஊருக்கு அனுப்பிவிட்டார். இல்லாவிட்டால் அந்த கிழவனார்தான் ஊரின் முதல் பலியாகி போயிருப்பார் என்று முன்சிப் சொல்லி முடிப்பதற்குள் சீதாவின் நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. அந்த டாக்டரின் பெயர் என்று கேட்ட சீதாவிற்கு பயத்தினால் மேலே பேச முடியவில்லை. அவர் பெயர் சபேசன் என்றார் கிராம முன்சிப்.